இது ஸ்டார்ட் பண்ண குழந்தைகளுக்கான ராகி கூழ் ப்ரீ மிக்ஸ் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அந்த ராகியை எடுத்துகிட்டு நல்லா அழுக்கு போகிற வரைக்கும் 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சுத்தமான துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் டைட்டாக இறுக்கமாக கட்டி வச்சுக்கிறலாம். இதை இன்னொரு பவுலில் போட்டு அப்படியே நல்லா காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுருங்க. இதில் கொஞ்சமாக முளை கட்டி வரும். ரொம்ப முளை கட்டணும்னு அவசியம் இல்லை. இதை நான் ஒரு நாள் அப்படியே விட்டுட்டேன். 1.5 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த வெள்ளை கலரில் முளை விட்டுருந்துச்சு. ரொம்ப முளை கட்டலாம் அவசியம் வேணாம். நல்ல நிழல்லே இப்போ காய வச்சுருங்க. இப்போ காய வச்சு எடுத்தால் நல்லா பட்டு போல் காஞ்சி வச்சுருச்சு. சுத்தமான மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் ராகி மிக்ஸை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இந்த மாதிரி பனானா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ராகி கூழ் மிக்ஸையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ சேர்த்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். வெயிட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட்டு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி பேபி ஃபுட் சம்மந்தமான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.